இவர் தான் மக்களே இந்த கமெண்ட் பண்ண நண்பர். இவர் பேர் விஜய் கேடி 3ன்னு போட்டிருக்கு. இவர் தான் கமெண்ட் பண்ண நம்பர். அவருக்கான வீடியோ தான் மக்களே இது. மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாய், வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த எஃப்சி இன்சூரன்ஸு பர்மிட்டு இதெல்லாம் பற்றி டீட்டெயில் கேட்டது. அதேமாரி வெளியூர்லாம் ஆட்டோ எடுத்துகிட்டு போகலாமா, திருவண்ணாமலை இந்தமாரி அப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாமா, அது மட்டும் இல்லாமல் எந்த ஆட்டோ வாங்கலாம், சிஎன்ஜி வாங்கலாமா இல்லை எல்பிஜி வாங்கலாமா, எந்த வருஷம் ஆட்டோ வாங்கலான்ட்டு கேட்டிருந்தாரு. அவருக்கான வீடியோ தான் இது. அவர் நேம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வரும் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் கொடுக்குறோம். மறக்காமல் அவர் இந்த வீடியோ உங்களுக்கு தான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ டீட்டெயில் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், எந்த வருஷம் ஆட்டோ வாங்கலாம்? நீங்கள் புதுசாக வண்டி ஓட்ட போகிறீங்கன்னா, எனக்கு சிஎன்ஜி புதுசாக, அதாவது எப்படின்னா நான் புதுசாக இப்போ தான் வண்டி எடுக்க போகிறேன், எனக்கு ஆசை அப்படின்னா செகண்ட் சேர்த்து ஓட்டுங்க. 2010 மாடல் 2010 எல்பிஜி ஆட்டோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வந்துடும். எல்பிஜி ஆட்டோ எடுத்து ஓட்ட ஆரம்பிங்க. அது ஓட்டி சப்போஸ் ஒரு வருஷம் 6 மாதம் ஓட்டுங்க. உனக்கு எனக்கு கட்டுப்படி ஆச்சு, என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னா அதை விற்றுட்டு அதுக்கப்புறம் சிஎன்ஜி போடுங்க. ஒரு அடியே சிஎன்ஜி போட்டு அதுக்கு டிவி கட்ட முடியாமல், ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணும்போது ஒரு 3 மந்த்து 2 மந்த்துக்கு வந்து சவாரி நல்லா கொடுப்பான், அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாக ஆகும். அந்த விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2010 மாடல், அதேமாதிரி 2010 இந்தமாரி சிஎன்ஜி வண்டி எடுத்து ஓட்டுங்க. கம்மி ரேட்டில் அடி மட்டத்துக்கு வாங்கி நீங்கள் எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி ஓட்டுங்க. ஓரளவு நல்லாவும் இருக்கும், ரீசெண்டாகவும் கிடைக்கும். அதேமாரி எஃப்சி பொறுத்தவரை 2 வருஷத்துக்கு ஒரு ரேட்டு பண்ணணும். பர்மிட் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு ரேட்டு, சரிங்களா? எல்லாமே நம்ம கம்பெனியில் போடுறத பற்றி தான். அவங்க பர்மிட்டு போட்டு வச்சுருவாங்க. பர்மிட்டு எஃப்சிக்கு பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம செலவு பண்ணுறது எஃப்சிக்கு. இப்போ புது ஆட்டோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு எஃப்சி பண்ணோம்னா 2 வருஷம் கழிச்சு எஃப்சி பண்ணும்போது ஒரு 10,000 5,000 20,000 ஆகும். ஏன்னா நம்ம புக் எஃப்சி பண்ணும்போது கம்மியாகும். அதே ஃபுல்லாக பண்ணும்போது கிட்டத்தட்ட 40,000 50,000 கிட்டத்தட்ட வந்துடும். பெயிண்ட் அடித்து டாப் அடித்து அதுக்கு இல்லாமல் இன்சூரன்ஸ் பண்ணி இன்ஜின் சர்வீஸு, அது பெயிண்டிங்கு, டிங்கரிங்கு, பட்டி எல்லாம் ஏகப்பட்ட. அது இல்லாமல் ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் ஆர்டிஓ ஆஃபீஸு ரெனியூ பண்ணோம். அதுக்கப்புறம் எஃப்சி பண்ணணும், இன்சூரன்ஸ் பண்ணணும். இன்சூரன்ஸ் 6,000 7,000 இன்சூரன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50,000 40,000 சர்வீஸ் வந்து எஃப்சி பண்ணுறதுக்கு ஆகப்படும். அதேமாரி நிறைய பேர் அவர் என்ன கேட்டார்னா, இது ஆட்டோ எடுத்துன்னு வெளியே ஊருக்கு போகலாமா, திருவண்ணாமலை திண்டிவனம் அந்த மாதிரி போகலாம். நீங்கள் எங்கே வேணால் போகலாம். முக்கியமாக குறிப்பு நீங்கள் எங்கே வேணால் போகலாம். போலீஸ் பிடிக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. நீங்கள் போலீஸ் கல்லில் மாட்டாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. அதேமாரி ஆர்டிஓ கல்லையும் மாட்டக்கூடாது. நீங்கள் எங்கே வேணால் ஆட்டோ எடுத்துன்னு போகலாம். சப்போஸ் பிடிச்சாங்கன்னா டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் போகக்கூடாது. அந்த பர்மிட்ன்றது சென்னைக்குள்ளே ஓட்டுறது இந்த பர்மிட்டு. இதுவே நீங்கள் சிஎன்ஜி திருவண்ணாமலை வண்டி வாங்கிட்டு வந்து நீங்கள் ஓட்டும் போது நீங்கள் எங்கே வேணால் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அந்த லோக்கல் இதில் நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு ஏன் சொல்லணும்னா, பிடிச்சா ஃபைன் போடுவாங்க. ஒரு 500 1000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க, அவங்க மூட பொறுத்து, புரியுதுங்களா? போலீஸ்காரங்களை பொறுத்து. அதனால் ஃபைன் போட்டே ஆகுங்க, புரியுதுங்களா? அதேமாரி போகும்போது உஷாராக போங்க. நீங்கள் சப்போஸ் திருவண்ணாமலைலேருந்து நாங்கள் சென்னையில் தங்கியிருக்குன்னா திருவண்ணாமலை சிஎன்ஜி வண்டி கிடைக்குது, திருவண்ணாமலை வந்து இங்கே ஓட்டுங்க, பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா? அப்புறம் நீங்கள் ஊருக்கு சைடு போகும்போது கூட வண்டி எடுத்துட்டு தாராளமாக போகலாம், புரியுதுங்களா? ஏன்னா அது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது போலீஸ்காரன் பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். அதேமாரி சிஎன்ஜி பெஸ்ட்டாக எல்பிஜி பெஸ்ட்டாக கேட்கும்போது எல்பிஜி தான் பெஸ்ட், சிஎன்ஜி தான் பெஸ்ட்டு. சிஎன்ஜி ஏன் பெஸ்ட்டுன்னா, நீங்கள் ஒரு 300 350 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு 400 ரூபாய்க்குள்ளே செலவாகும். ஆனால் எல்பிஜி எடுக்கும்போது ஃபுல் டேங்க் வேணும் 800 600 டேங்கை பொறுத்து செலவாகும். அதேமாதிரி சிஎன்ஜி வந்து நல்ல மைலேஜ் தரும். இப்போ கிட்டத்தட்ட சிஎன்ஜி ஒரு ஷார்ட் பண்ணும்போது சரியாக பங்கே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து சரியாக எடுத்து பங்க் வந்துச்சு. எல்பிஜி பங்க் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக நீங்கள் ப்ரெஷராக எடுக்க போகிறீங்க. சப்போஸ் நான் ஒரு வருஷம் தான் ஓட்டும் 6 மாதம் ஓட்டும்போது எல்பிஜி எடுத்துங்க. செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ எடுத்துக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு, புரியுதுங்களா? செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ எடுத்து அந்த 2010 மாடல் குறிப்பாக நல்லா இருக்கும் வண்டி. கண்டிஷன்ஸு நீங்கள் இங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அந்த ஆயில் மாற்றி எல்பிஜியில் இதுதான் ஒன்று, இன்ஜினுக்கு ஆயில் அப்பப்போ செக் பண்ணி ஊற்றிட்டு இருக்கும், இல்லை இன்ஜின் சீஸ் ஆகிடும். ஐயா வண்டி எல்பிஜி அபேசிட்டி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட இன்ஜின் ஆயில் ஊருக்கு எடுத்து போயிட்டேன். மறுநாள் செக் பண்ணாமல் எடுத்துட்டேன், இன்ஜின் சீஸ் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 33,000 ரூபா. அது எனக்கு அந்த பில்லு கூட இல்லை, இந்த வண்டியில் விற்றுட்டேன். 33,000 ரூபா செலவச்சு. அதேமாரி நான் ஏன் 2010 மாடல் வந்து எடுக்க சொல்கிறேன்னா, இது எங்கே போனாலும் பேர் பாக்ஸ் கிடைக்கும். அபேசிட்டி வச்சுருந்து திருவண்ணாமலை போயிட்டு ஷோரூமில் மட்டும் தான் விட முடிஞ்சது, லோக்கல் கல்லில் கிடையாது. அதேமாதிரி பஜாஜ் எடுத்துங்க. சப்போஸ் செகண்ட் ஹேண்டில் எனக்கு பஜாஜ் கம்மியாக கிடைக்கும், சிஎன்ஜி கம்மியாக கிடைக்கும் போது நீங்கள் பஜாஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா பஜாஜ் வந்து எங்கே போனாலும் பேர் பாக்ஸ் கிடைக்கும், நீங்கள் தைரியமாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அதேமாரி சீப்பாக பெஸ்ட்டு எல்லா வாட்டியும் பேர் பாக்ஸ் கிடைக்கிற பார்த்தீங்கன்னா பஜாஜ் தான். இந்த அபேசிட்டி இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. அபேசிட்டிலாம் எங்கன்னா இந்த பெரிய, அதாவது அபேசிட்டினா இந்த வேசார்பாடி இந்த சைடில் சவாரி ஓட்டுறதுக்கு தேவைப்படும். அபேசிட்டிலாம்
மற்றபடி வேறு எதுக்கு வேஸ்ட்டு. சப்போஸ் நான் அந்த எங்கள் சைடில் வந்து சவாரி தான் அதிகமாக விடும், ரேப்பிடெல்லாம் ஓடாதுன்னா நீங்கள் அது நார்மலாக அபேசிட்டி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? பெரிய வண்டி ஏதோ ஒரு 5-6 பேர் உட்கார வச்சு போகும்போது எடுத்துக்கலாம். மற்றபடி நான் எனக்கு டீசெண்டாக தான் நான் ரேப்பிட் தான் ஓட்டுவேன், எனக்கு இதுவே மேல் அப்படின்னா நீங்கள் 2010 மாடல் எடுத்துக்கலாம். அப்படின்னா சிஎன்ஜி கம்மி ரேட்டில் வச்சாலும் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு இது தான். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி திருவண்ணாமலை இந்த பக்கம்லாம் போகும்போது தாராளமாக போகலாம். வண்டி தான் இது வாங்க தாராளமாக போகலாம். ஆயில் செக் பண்ணுவாங்க, ஆயில் செக் பண்ணிக்கங்க. ஆயில் செக் பண்ணி எங்கே வேணால் போகலாம். அதே மாதிரி போலீஸ் கண் மாட்டாமல் போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. சப்போஸ் போலீஸ் பிடிச்சாங்கன்னா கேஸ் போட வாய்ப்பு இருக்குது, கேஸ் போட தான் உண்டு. அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு போகும்போது எஃப்சி இன்சூரன்ஸு பர்மிட்டு லைசன்ஸு எல்லாமே செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது ஒன்றும் இல்லைனாலும் கேஸ் அதிகமாகும். இது இருக்கும்போது ஒரு 500-1000 முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. மற்றபடி இருக்குது. இப்போ நம்ம திருவண்ணாமலை நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க, எங்கே கேஸ் பங்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து செங்கல்பட்டில் ஒரு கேஸ் பங்கு இருக்குது. செங்கல்பட்டு மருவத்தூர் கோயில் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே பாலத்து லெஃப்ட் சைடில் ஒரு கேஸ் பங்கு இருக்குது. அதை விட்டு போனால் நம்ம லெஃப்ட்டு உள்ளே கட் பண்ணி திருவண்ணாமலைக்கு போகிறோம் தெரியுமா, தீவனூரோ ஏதோ ஒரு ஊர், அங்கே புதுசாக பங்கு ஓப்பன் பண்ணியிருக்கா, அங்கே ஒரு பங்கு இருக்குது. அதனால் சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எல்பிஜி பொறுத்த வரைக்கும் எல்பிஜி எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி வந்து திண்டிவனம், அதாவது மேல்முருகத்தை தாண்டி போனோம். இந்தியன் பெட்ரோல் பங்கு இருக்கும், மேலே அப்படியே போர்டே போட்டிருப்பாங்க இந்தியன் பெட்ரோல் பங்கு. நீங்கள் போய் சென்னையில் போனால் இப்போ யூட்டன் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும், அங்கே இருக்கும். அப்படி விட திண்டிவனம் போயிட்டு திண்டிவனம் நம்ம ரைட்டு திரும்பினா திருவண்ணாமலை கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் போனோம். 500 மீட்டர் போனால் ரைட் சைடு புது பைபாஸ் போட்டிருப்பாங்க, ஆப்போசிட்டில் இருக்கும் எல்பிஜி பெட்ரோல் பங்கு. அங்கே கேஸ் போட்டு நீங்கள் அப்படியே திருவண்ணாமலைக்கு போகலாம். திருவண்ணாமலை பார்த்தா அங்கே இடையில எங்கேயுமே கிடையாது, திருவண்ணாமலை போனால் கேஸ் பங்கு இருக்குது. இதுதாங்க. இதேமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஆட்டோ எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கம்மி பட்ஜெட்டில் எடுத்து ஓட்டுங்க, செலவு வைக்காம கம்மி பட்ஜெட்டில் எடுத்து ஓட்டி கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் என்னால் ஓட்ட முடியும், என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக எடுங்கள், உங்களோட சாய்ஸ் தான். சப்போஸ் 1 மாதம் 2 மாதம் என்னால் ஓட்ட முடியுது, அதுக்கப்புறம் என்னால் ஓட்ட முடியல, எனக்கு ஏர்னிங்ஸ் வரல, எனக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த ஆட்டோ பழைய ஆட்டோ எடுத்து இந்த ஆட்டோ விற்றுட்டு போய்கிட்டே அது சிம்பிளாக முடிஞ்சுது. அதுக்காக புது ஆட்டோ போட்டு அது டியூ கட்டிக்கினேன். சப்போஸ் 30,000 டியூ கட்டி எடுத்துகிட்டு இருக்குது, அது இன்சியல் அமௌண்ட் கட்டாமல் ஒரு 1 லட்சம் கட்டி எடுத்துட்டா பரவாயில்ல, 30,000-40,000 கட்டி எடுத்துட்டீங்க, ஒரு 6 எடுத்துருக்குன்னு வச்சுங்க, அது டியூ கட்டி மேலே அது கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 2,80,000 வருதுன்னா 1 லட்சம், அதாவது 3 லட்சம் 4 லட்சத்து வரைக்கும் நீங்கள் டியூ கட்டுற நிலைமை ஆகிடும். 38 மாதம் 40 மாதம் 48 மாதம்லாம் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டவுன் பேமெண்ட் அதிகமாக கட்டி எடுங்க. அப்படி இல்லையா நான் இப்போ தான் ஓட்ட போகிறேன், எனக்கு ஓட்ட ஆர்வமாக இருக்காது, செகண்ட் சர்டி எடுத்து ஓட்டுங்க. அப்படி தான் வாடகை எடுத்து 1 மாதம் ஓட்டி பாருங்கள். வாடகை எடுத்து ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கெங்கே போகணும், எப்படி ஒரு மாதம் ஓட்டினாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் முடிவு, நீங்கள் வண்டி எடுக்கிறதும் எடுக்காதும் உங்கள் முடிவு மக்கள். இதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுமாரி தொடர்ந்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டதாக 24 ஹவர்ஸ் ஓட சொல்லி 24 ஹவர்ஸில் வண்டி ஓட்ட முடியாது, எங்கள் உடம்பு போயிடும். மினிமம் 12 ஹவர்ஸ், விடிகாலம் 3 மணிக்கு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஓட்டலாம். நாளைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் மழை இருந்துச்சுன்னா ஓட்ட முடியாது, ஏன்னு கேட்டீங்கன்னா மழை பெஞ்சுன்னா போகலாம், அங்கங்கே பள்ளம் ஓடுறது தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு ட்ரை பண்ணுறேன், 24 ஹவர்ஸ் ஓட்டி ஃபுல் வீடியோ போகிற மக்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு தெரியும், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் சேனலில் எவ்வளோ லைக் இதோ அப்போ தான் நம்ம சேனல் எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க மக்கள். நன்றி, வணக்கம்.